ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கால்சியம் குறைபாடு, ரத்தத்தில் இரும்பு சத்து இல்லையா, வார இருமுறை இதை செஞ்சு கொடுங்க. அசுர வேகத்தில் ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகரிக்கும். இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நிக்கிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு 4 முந்திரி, 4 பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக மைய அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்ல சுவையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் அரைச்சி எடுத்த வேர்க்கடலை நட்ஸ் பொடியை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நல்ல மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. சுடு தண்ணீர் சேர்க்கலைங்க, நார்மலான தண்ணீர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பிசைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி ஆள்காட்டி விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உருண்டைகளாக பால் ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு இது மாதிரி பிளேட்டில் வாழை இருந்ததுன்னா போட்டுக்கங்க. அதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில் பரவலாக தூவிட்டு அது மேலே செஞ்ச எல்லாத்தையுமே வச்சு இது மாதிரி ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. மேலாப்பில் இது மாதிரி தேங்காவை தூவியும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க, சாப்பிடவும் சுவையாக இருக்கும், சாஃப்டாக. சரியாக 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனதும் திறந்திங்கன்னா நல்ல கமன்னு தேங்காய் மணத்தோட சூப்பராக அருமையான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. இதை அப்படியே எடுத்து நீங்கள் சுட சுடவும் பரிமாறலாம், சாப்பிட நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாங்க. மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். ராகி மாவில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இன்னும் அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.